friends, welcome to Gayathri's HobbyLobby. நாம இன்னைக்கு வந்துட்டு இந்த Tealight candle யூஸ் பண்ணி எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படினு தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கேண்டில் Tealight candleனா கடையில கேட்டாவே கிடைக்கும். இது வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததா வந்து அதை டெக்கரேட் பண்றதுக்காக இந்த கிளிட்டர் டேப் தான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் நானு. இது வந்து எல்லா கடைகள்லயுமே வந்துட்டு கிடைக்குது. செலோ டேப் இருக்கு இல்லையா, அதே மாதிரியே இந்த கிளிட்டர்லயும் வந்துட்டு கிடைக்கும். வாங்கி வச்சு ஒட்டினீங்க அப்படின்னாவே போதும். சும்மா வெறுமன கேண்டில் வைக்கிறதோட இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க, விலையும் இது ரொம்ப கம்மி. சுலபமா வாங்கி ஈஸியா சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். பாருங்க, எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு ஒட்டணும் அப்படின்னா பாருங்க, அவ்வளவுதான், டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்னு வந்து நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்தேன் பாருங்க, அது இதே மாதிரிதான். அடுத்த மெத்தட் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் லேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு இந்த க்ளூ கன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் க்ளூ வந்து அப்ளை பண்ணிட்டு அந்த கேண்டில்ல இந்த லேஸ் எடுத்து ஒட்டினீங்க அப்படின்னா போதும். ஒட்டி ரேப் பண்ணிக்கலாம். சுத்தியுமே வந்து க்ளூ வந்து லைட்டா அப்ளை பண்ணி சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு லைன் போடுற மாதிரி க்ளூ போட்டுட்டு அப்ளை பண்ணீங்கன்னாவே போதும். ஒட்டிக்கும், அது ஈஸியா ஒட்டிக்கும், பிரிஞ்சு வராது. நல்லா ஸ்ட்ராங்காவே ஒட்டிக்கும் இந்த க்ளூ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. பாருங்க, அவ்வளவுதான். ஃபுல்லா சுத்திட்டு எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டு இதையும் வந்து க்ளூ போட்டு அட்டாச் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான். பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்த மெத்தட் வந்து என்ன பண்ண போறேன்னா, இந்த சாட்டின் ரிப்பன் மாதிரியே வந்துட்டு கடையில எல்லாம் கிடைக்கும் ரோப்லாம், அதை வந்துட்டு அதை வச்சு பண்ணலாம். அடுத்த மெத்தடுக்கு அதுவும் க்ளூ கன் யூஸ் பண்ணி தான் பண்றேன். நீங்க வந்து இந்த ஃபெவிகால் இருக்கும் இல்லையா, இந்த ஸ்டோன்ஸ்ல ஒட்டுற மாதிரியே வந்து கம் வந்து கடையில கிடைக்கும், அது யூஸ் பண்ணி கூட நீங்க வந்துட்டு ஒட்டிக்கலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒட்டுறதுக்கு. இது வந்து சட்டுன்னு நம்ம வைக்கும் போதே அப்ளை பண்ணும் போதே வந்து ஒட்டிக்கும், அப்படியே டக்குன்னு ஒட்டிரும். அதுக்காக தான் அந்த க்ளூ கன் வந்துட்டு யூஸ் பண்றோம். நான் சுத்தி ஒட்டியாச்சு, இதுவும் ஒட்டியாச்சு. இதுக்கு மேல லைட்டா டெக்கரேட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த செயின் இருக்கு இல்லையா, பால் செயின், இதெல்லாம் ஜுவல்லரி செய்யறதுக்காக வாங்கினது. அது வந்து க்ளூ கன் ஒட்டி ஜஸ்ட் ஒட்டிக்கலாம் ஃபுல்லா சுத்தியும். இது வந்து நான் 3 லைன் வர மாதிரி ஒட்ட போறேன். சிங்கிள் ரொம்ப மெலிசா இருக்கு இல்லையா, தின்னா இருக்குல்ல, அதனால ஒரு லைன் ஒட்டினா வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். அதனால 3 லைன் வர மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி இப்ப கொஞ்சம் அழகா இருக்குது. அடுத்ததா வந்து உள்ளன் த்ரெட் இருக்குல்ல, அதை வச்சுதான் பண்ண போறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டார்டிங் வந்து க்ளூ கன் அப்ளை பண்ணிட்டு சுத்தியும் வந்து நல்ல நூல் டைட்டா சுத்திக்கோங்க. ஒரு 3ல இருந்து 4 சுத்து வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து சுத்திக்கோங்க. சுத்திட்டு கடைசியிலே அதே மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. நீங்க இது நார்மல் ஒயிட் கலர் த்ரெட் இருக்கு இல்லையா வீட்டுல, அது கூட நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். உள்ளன் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. வெள்ளை கலர் நூல் இருக்கும் இல்லையா, அது கூட நீங்க கலர்ல எதுலயா டிப் பண்ணி எடுத்துட்டு அது கூட ஒட்டிக்கலாம். அவ்வளவுதான், இதுவும் வந்து ஒட்டியாச்சு ஃபுல்லாவே. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இது மேல வந்து என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிளிட்டர் ஸ்டார் மாதிரி நான் வந்துட்டு வச்சிருக்கேன். அது வந்துட்டு லைட்டா மேல வச்சோம் ஒட்டணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நான் வந்து ஸ்டார் மாதிரி இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து ஸ்டோன் மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம டெய்லி வைக்கிற பொட்டு இருக்கு இல்லையா, ஸ்டோன் பொட்டு, அது கூட நீங்க மேல அப்ளை ஒட்டினீங்க அப்படின்னா அது கூட நல்லா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய எல்லா விளக்கும் பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடியா இருக்குன்னு, எவ்வளவு அழகழகா இருக்கு. ஒரு 5 நிமிஷம் இருந்தாவே போதும், எல்லா விளக்குமே வந்து அழகா ரெடி பண்ணிடலாம். ஈவினிங்ல விளக்கேத்தி வச்சோம் அப்படின்னா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கார்த்திகை தீபம் வேற வருது. கண்டிப்பா வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய ஊர்கள்ல வந்து மண் விளக்கு வந்து கிடைக்காது, ஆனாலும் இந்த விளக்கு வந்துட்டு கிடைக்கும். இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கேண்டில் பாத்தீங்களா, ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Gayathri. Thank you. Bye bye. Take care.